வாழ்க வளமுடன். குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கை துணையை அனுசரித்து போகும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே வாழ்க்கை துணை அனுசரித்து போகணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. பட் அந்த ஆசை 90% வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது, 100க்கு. ஏன்னா எல்லா ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் சண்டைகள் வந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் லைஃப் கிடையாது. பட் அதையும் தாண்டி ஒரு 10% பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை, ஒரு கணவனாக இருந்தால் மனைவியோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவனோ அப்படின்ட்டு ஒரு சகிப்புத்தன்மையோடும் கூட வெளியே காட்டாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க எத்தனையோ ஒரு குடும்பங்கள் தம்பதிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் இந்த காலகட்டத்தில் வேணால் குறைவாக இருக்கலாம், அந்த காலகட்டத்தில் அதிகமாக தான் இருந்தது. பட் அடுத்தடுத்து வர காலகட்டங்கள் தாண்டி வரும்போது நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வர வர என்ன ஆகுதுன்னா, புதிய தலைமுறை சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றா புதிய தலைமுறைகள் வர வர நிறைய விஷயங்கள் அனுசரிக்கிறது குறைவாக போகுது. அப்போ என்ன மாதிரி அமைப்பு கிரக அமைப்பு இருந்தால் ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எது சொன்னாலும் என்னவாக இருந்தாலும் ஒரு சண்டையே வந்தாலும் ஒரு 1/2 ஹவரில் சரியாகி அடுத்த செகண்டு ஓகே அப்படின்னு பேசக்கூடிய தன்மை எந்த தம்பதிகளுக்கு இருக்குது. ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு லைஃப்பை குழந்தைகளுக்காக வாழ்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவே ஒரு சந்தோஷத்தோடு வாழக்கூடியவங்க என்ன மாதிரி கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் எப்பவுமே ஒரு ஜாதகம் எடுத்துட்டுனா ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும், கலத்தரக்கார கிரகங்கள் கிடக்கூடாது, பலவீனமாகக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய், ஒரு ஆணுக்கு சுக்கிரன். யார் ஜாதகத்தில் செவ்வாயோட ராகு கேது இணைவோ, அதாவது பெண் ஜாதகத்தில், சுக்கிரனோட ராகு கேது இணைவு ஆண் ஜாதகத்தில், இல்லை அட்லீஸ்ட் அந்த சுக்கிரன் கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, ராகுவோட நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த பிடிவாத குணம், அந்த கோபதாபங்கள் அதிகம் இருக்கும் பட்சத்தில் அனுசரிப்புங்கிற விஷயங்கள் அங்கே குறைவாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ சுபகிரகங்கள் 7ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை இருக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ எல்லாத்துக்குமே இது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, டிகிரி இருக்குது, பலம் பலவீனம் இருக்குது, ஸ்தான பலத்தை பார்க்கணும், என்ன நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு அதையும் பார்க்கணும். அடுத்த கட்டமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த செவ்வாயோ அல்ல சுக்கிரனோ அல்லது லக்னாதிபதியோ அல்ல 7ஆம் அதிபதியோ வக்ரமாகாமல் இருக்கணும். இல்லை 2 வக்ரமானா ஓகே, 1 வக்ரமாகி 1 வக்ரமாக வந்தாலே அங்கேயே பிரச்சனையை தொடங்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சூட்சமான விஷயங்கள், இது யாருக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லிடலான்ட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்களே பார்த்தவங்க ஜாதகத்தை கற்றுக்குங்க அப்படின்னு. இந்த ஒரு பாயிண்ட்டு தான் மெயின் பாயிண்ட்டு. ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது ஒருத்தர் ஜாதகத்தில் அப்படின்னா, 2-3 கிரகம் வக்கரமாக ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா, இந்த பக்கம் அதே மாதிரி 2-3 கிரகம் வக்கரமாக இருந்தால் தான் 2 பேர்த்துக்குமே ஒரு சில விஷயத்துக்கு பிடிமானமாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். பிடிச்ச மாதிரி வாழுவாங்க, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு சில கிரகங்கள் இப்படி இருந்தால் இந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பொருத்தமும் நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ அப்போ வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து போகிற ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லக்னத்தில் 7ஆம் அதிபதி இருக்கணும், வக்ரமாகாமல் இருக்கணும், மெயின் பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் லக்னாதிபதி வக்ரமாக தான் 7ஆம் அதிபதி வக்ரமாகலாம், தப்பு இல்லை. பட் ஒரு கிரக வக்ரமாகி ஒரு கிரக வக்ரமாகலைன்னா பிரச்சனை தான். ஸோ அது ஒன்று. இதில் பகை கிரகமாக இருந்தால் சூப்பர். எப்படின்னு சொன்னால் அப்படின்னா, இப்போ சனி சூரியன் கும்ப லக்கணத்துக்கு அதே மாதிரி 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மமாக வரும். இது சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு மகரத்துக்கு கடகம் வரும் 7ஆம் இடம். அப்போ இதில் சனி சந்திரன், இதில் சனி வக்ரமாக இருந்தால் நல்லது. ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் நிறைய இருக்குது. பட் பொதுவான விதி இப்படி தான், ஓகேங்களா? அப்போது 7ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறது, 7ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் உட்கார்றது, இல்லை லக்னத்தில் 7ஆம் அதிபதி போய் இருக்கிறது, ரெண்டுமே பார்த்திங்கன்னா அனுசரிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி 7ஆம் அதிபதியோட சாரம் நட்சத்திரம் சாரம் பெற்றிருக்கிறது, இல்லை 7ஆம் அதிபதி லக்னாதிபதியோட நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறது. இது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இவங்க 2 பேரும் அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மற்ற அசுப கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது, பாவகிரகங்கள் செவ்வாய் சனி, இதெல்லாம் ஒரு சில கேட்டகரியில் சேர்க்கை இருக்கக்கூடாது, பார்வை இருக்கக்கூடாது. முக்கியமாக பெண்கள் ஜாதகத்தில் ஒரு பாயிண்ட்டே இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருக்கக்கூடிய பெண்கள் ஜாதகத்தில் நிறைய போராட்டமான திருமண வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான்.
இப்படி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி செவ்வாய் சனி பார்வைகள், பாதகாதிபதி அஷ்டமாதிபதி பார்வை சேர்க்கை இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே வந்து 7ஆம் அதிபதி இருக்கிறது, லக்னாதிபதி கூட வந்து 7ஆம் அதிபதி இருக்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அடுத்தது நட்சத்திர சாரம் சொல்லிட்டோம். அடுத்தது லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது, பார்வை இருக்கிறது. அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் ரொம்ப நல்லது. இதில் வந்து கலத்திரக்கார கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் பார்வை சேர்க்கை இதுவும் நல்ல விஷயம்தான். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகம் 2 ஜாதகத்திலும் செவ்வாய் சுக்கிரன் பார்வை சேர்க்கை நட்சத்திர சாரம் பெற்றிருந்தால் அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கட்டம் இன்னொன்று என்னென்னு பார்த்தா அப்படின்னா சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது, குரு சந்திரன் சேர்க்கை இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மனசை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் பெண்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கணவரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்குது, முக்கியமான விஷயத்தை மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி லக்னாதிபதி 7ஆம் அதிபதி எந்த ஒரு பலவீனமாகாமல் ஒன்றுக்கொன்று பார்வை சேர்க்கை இப்படி இருக்கும் பட்சத்துலேயும் இவங்களுக்கு வந்து அனுசரிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். இல்லை ஒருவேளை வந்து ஒரு பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னு லக்னத்தில் செவ்வாய் இருக்குது கலத்திரக்கார கிரகம் அப்படின்னாலும் ஓகே. ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குன்னா லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும் தன்னுடைய கணவராக இருக்கட்டும் இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆளுகளை எப்படி தெரியுமா இருப்பாங்க, இந்த கேட்டகரியில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னா என்னமோ சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட. அவங்க வீட்டுக்கார் வந்து அது சனி செவ்வாய் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய வீட்டுக்காரர் இருப்பார், வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய வீட்டுக்காரர் இருப்பார். அப்போது அந்த பொண்ணோட ஜாதகத்தில் அப்படி இருந்தாலும் சகிப்புத்தன்மையோட அவங்க கணவரை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. சண்டைகள் வந்தாலும் அவங்க கணவரை வந்து மற்றவர்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அனுசரிச்சுக்கிட்டு சகிப்புத்தன்மையோட வாழக்கூடிய தன்மை இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்க பெண்களுக்கு அதிகமாக இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சில தசாபுத்தி நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அவங்களோட ஜாதகத்தில் வந்து டைவர்ஸ் அமைக்கக்கூடிய தசாபுத்தி நடக்குனாலும் சரி. ஆனால் இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கிற பெண்ணு வந்து விவாகரத்துக்கு கையெழுத்து போடுற வரைக்கும் அவங்க வந்து யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி கடைசி நேரத்தில் கையெழுத்து போடாமல் இல்லை மறுபடியும் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டதில் இருக்கிற தம்பதிகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு விதிவிலக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஆண் ஜாதகமாக இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் ஒரு பிரிவு வந்தாலும் சமரசம் பேசக்கூடிய தன்மையில் வந்து அவங்க சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கேட்டகரி இருக்கணும். லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சாரம், 7ஆம் அதிபதி லக்னாதிபதி சாரம் பெற்றாவோ இல்லை லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 2ம் சேர்ந்தாவோ அல்லது கலத்திரக்கார கிரகம் செவ்வாய் சுக்கிரன் 2ம் சேர்ந்தாலோ இது செவ்வாய் சுக்கிரன் வந்து பலவீனமாகாமல் இருக்கிறது முக்கியமான கருத்து. சரிங்களா? நன்றி.